வச்சு இப்போ இந்த ரவுண்ட் பண்ணல மாவில் எடுத்து ஓவன் பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு நல்லா மாவை இந்த கையால் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிடலாம். ஃபுல்லாக நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்மளுக்கு தேவையான சைஸில் ரவுண்ட் மாதிரி இல்லை கட்டம் மாதிரி இல்லைன்னா எது மாதிரி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி ஷேஃபு எனக்கு பிடிச்ச ஷேஃபில் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதே மாதிரி போட்டுக்கலாம். நான் இதே மாதிரி கட்டங்கட்டமாக போட்டிருக்கேன். நல்லா கையில் நல்லா அழுத்தி விட்டு இந்த கட்டம் தெரிகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுறலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. அதனால தான் கையால் நல்லா இந்த அளவு நம்ம பண்ணி விடுறோம். இப்போ முடிஞ்சிடுச்சு, இவ்வளோதான். இப்போ நம்ம மீத மாவு எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஓவனில் செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் நல்லா ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு மேலே பட்டர் தடவிட்டு நல்லா இதே மாதிரி நானும் கட்டமாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒரு முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து அதில் கொஞ்சம் பால் சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படியே அப்ளை பண்ணும்போது ப்ரெட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ரெண்டுத்துலேயுமே இதே முட்டையை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எங்கே பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஒரு இடம் கூட கேப் விடாமல் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மாவு ஊற வைக்கலாம். இப்போது ரெண்டுத்தையுமே மூடியாச்சு. இப்போது ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம இது மேலே கொஞ்சம் நல்லா இந்த ஷேஃப் நல்லா பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் எள்ளு அப்ளை பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தூவிட்டு இப்போ இதை எடுத்து ஓவனில் வச்சிடலாம். இப்போ நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனில். இப்போ அதில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு 170 வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம கேக்கை வேக விடலாம். இப்போது மறுபடியும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு நல்லா மேலே எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ரெட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் உள்ளதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 ப்ரெட்டுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இது கேஸ் ஸ்டவ்வில் வச்சது, அதனால் இந்த கலர் வரலை, ஆனால் நல்லா வெந்துடுச்சு. இது ஓவனில் வச்சது, அதனால் இந்த கலர் வந்திருக்கு. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சதையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது
நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சதுனால இந்த ப்ரௌன் கலர் மட்டும் வரல, மித்தபடி நல்லா ப்ரெட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை என் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உங்கள் லக்ஷ்மி.